ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு நச்சுன்னு 4 சினிமா செய்திகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஓடிடில வந்த 4 படங்களை பத்தி தாங்க. சினிமா தியேட்டரை விட ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வர படங்களோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. தரமான பல படங்கள் பல மொழிகள்ல ரிலீஸ் ஆகிறத மக்கள் மொழி மறந்து ரசிக்கிறாங்க. அதுவும் பேன் இண்டியா கல்ச்சர் வந்ததுக்கு அப்புறமா ஓடிடி தான் இன்றைய சினிமாவின் எதிர்காலம்னு ஆகிடுச்சு. பெரிய பட்ஜெட் படங்கள் திரைக்கு வந்த 4 முதல் 8 வாரங்கள்ல ஓடிடில ரிலீஸ் ஆகுது. சில படங்கள் தியேட்டர்ல சுமாரா ஓடினாலும் ஓடிடில ஹிட் அடிச்சிருது. அந்த வகையில ஓடிடில வெளிவர படங்களும் இப்ப ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துக்கிட்டு வருது. அப்படி போன வாரம் வெளியாகி நல்ல ரெஸ்பான்ஸ் வாங்கின படங்களை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல் படமா நவீன் சந்திரா நடிப்புல வெளியான 11 படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் லோகேஷ் அஜீஸ், மியூசிக் நம்ம இமான். படம் 2.5 மணி நேரம் த்ரில்லிங்கா அடுத்து என்ன நடக்குமோன்னு யூகிக்க முடியாத அளவுக்கு விறுவிறுப்பா போகுது. கடைசியில கிளைமேக்ஸ்ல தாங்க அசத்தி இருக்காங்க. ட்வின்ஸ்களை மையப்படுத்தின கதை தான், ஆனா அதுல இவ்வளவு கிரைம் உள்ள இருக்கான்னு படம் பார்க்கும்போது ஒரு பிரமிப்பை இது கண்டிப்பா கொடுத்துரும். பிரைம் ஓடிடில இருக்கிற இந்த 11 படம் இப்ப ஹிட் லிஸ்ட்ல முன்னாடி இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போற ஓடிடி படம் மலையாளத்துல வெளியான படக்களம் பத்தி தான். மனு ஸ்வராஜ் எழுதி இயக்கி இருக்கிற இந்த படத்துல நடிச்சிருக்காரு சுராஜ் வெஞ்சரமூடு. அதாங்க விக்ரம் நடிச்சு வெளியான வீர தீர சூரன் படத்துல விக்ரமுக்கு வில்லனா நடிச்சிருப்பாரே அவர்தான். இந்த படக்களம் ஃபேண்டசி கலந்த நகைச்சுவை படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு கல்லூரியில வேலை செய்யற 2 பேராசிரியர்கள் மோதிக்கிறாங்க. அதுல ஒருத்தர்கிட்ட ஒரு மேஜிக் கேம் புக் இருக்கு. அவர் அதை வச்சு மற்ற எல்லாரையும் எப்படி கண்ட்ரோல் பண்றாரு. கடைசியில போகன் படத்துல வர மாதிரி கூடு விட்டு கூடு பாஞ்சி வில்லனை ஆட்டம் காண வைக்கிறாரு சுராஜ். ஆக மொத்தத்துல ஒரு நல்ல ப்ரொஃபஸருக்கும் வில்லன் ப்ரொஃபஸருக்கும் நடக்கிற கதைய காமெடியா ஃபேண்டசி கலந்த ஸ்டண்டர் படமா கொடுத்திருக்காரு டைரக்டர். படம் 2.25 மணி நேரம் சுவாரஸ்யமா போகுது. அங்கங்க சில லாஜிக் மீறல்கள் இருந்தாலும் படம் நம்மள சிரிக்க வைக்குது. கூடு விட்டு கூடு பாஞ்சதுக்கு அப்புறமா அந்த கேரக்டருங்க படுற பாடுதாங்க படத்துக்கே பக்கபலம். அடுத்ததான் நம்ம பார்க்க போற ஓடிடி படம் ஆலப்புழா ஜிம்கானா. இந்த படம் ஏப்ரல் மாசம் விஷு பண்டிகை முன்னிட்டு வெளியான போதே நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சு. இப்போ ஓடிடில இதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க 2K கிட்ஸ். பிரேமலு படத்துல நடிச்ச நஸ்லன் இதுல ஹீரோவா நடிச்சிருக்காரு. காலித் ரகுமான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இவர் மம்மூட்டி நடிச்ச உண்ட மற்றும் டொவினோ தாமஸ் நடிச்ச தள்ளுமாலா படங்களை டைரக்ட் பண்ணவர். அந்த படங்கள் அங்க சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது. இந்த ஆலப்புழா ஜிம்கானா ஒரு ஜாலியான காமெடி ஸ்போர்ட்ஸ் டிராமாவா ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஆலப்புழா ஜிம்கானான்னு ஒரு குத்துச்சண்டை கிளப் இருக்கு. அதுல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் விளையாட்டா சேர்றாங்க. ஆனா இந்த விளையாட்டு அவ்வளவு எளிமையானது கிடையாது. இதுல இருக்கிற கஷ்டங்கள் என்னன்னு ரொம்ப சீரியஸான விஷயத்த ஜாலியா கடந்து போகுது இந்த திரைப்படம். ஸ்போர்ட்ஸ் படம்னா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற வரையறையை உடைச்சிருக்காரு டைரக்டர். அதனாலதான் இந்த படம் பாக்குறவங்களை சிரிக்க வைக்குதுன்னு கூட சொல்லலாம். நம்ம சார்பட்டா தங்கலான் மாதிரி சீரியஸான படம் கிடையாதுன்னு அடிச்சு சொல்லலாம். முழுக்க முழுக்க யங்ஸ்டர்ஸ் தான் படம் முழுக்கனாலும் படத்துல ஒரு ஆபாசமோ அருவருப்போ திரைக்கதையில திணிக்காதது ஒரு நல்ல அம்சம். இதுக்காகவே இயக்குனர் காலித் ரகுமான பாராட்டலாம். இந்த படம் சோனி ஓடிடில இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது தெலுங்குல வெளியாகி ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ்ல மொழி மாற்றம் செஞ்சு வெளியாகி இருக்கிற சிவம் படத்தை பத்தி தாங்க. மாதவன் நடிச்ச யாவரும் நலம் படத்தை பார்த்த ரசிகர்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். தமிழ் சினிமா ஆடியன்ஸ்க்கு இதுல நடிச்ச நடிகர்கள் புதியவர்கள் அப்படின்னாலும் 2 மணி நேரம் படம் ரொம்ப ஜாலியா போகுது. சீரியலை பார்த்து அந்த கேரக்டருக்குள்ள ஐக்கியமாகி போற மனைவிகள் பேய் பிடிச்ச மாதிரி செஞ்சா எப்படி இருக்கும், அதுதாங்க கதை. நம்ம செல்ல சாம் சமந்தா படத்துல ஒரு முக்கிய தோற்றத்துல வராங்க. கிராமப்புற சூழல், வெள்ளந்தையான மனிதர்கள், சீரியலே பொழுதுபோக்கு, புதுசா கல்யாணம் பண்ண ஜோடிகள்னு படம் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பார்க்கும்போது கலகலப்பா டைம் பாஸ் ஆகுது. ஆர்டிஸ்ட் எல்லாம் தெலுங்கு சினிமா ஆட்கள் தான் அப்படின்னாலும் கேரக்டருக்கு தக்கபடி சூட் ஆகுறாங்க. 2009 வெளிவந்த மாதவன் நடிச்ச யாவரும் நலம் படம் ரொம்ப சீரியஸா போகும். சீரியல்ல வர கேரக்டர் நிஜத்திலையும் நடமாடுவாங்க. எது சீரியல் எது நிஜம் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கதை நகர்ந்து போகும். ஆனா கதைய காமெடியா சொல்லிருப்பாங்க. முக்கியமா ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த படத்துல கேமியோ ரோல்ல வர நம்ம சமந்தா தாங்க இந்த படத்தோட தயாரிப்பாளர். வேற நச்சுன்னு 4 சினிமா செய்தியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Radha.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.